போட்டித் தேர்வு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கணியனின் இனிய வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அணுக்கரு இயற்பியல் ஒவ்வொருதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை இருப்பாங்க. அந்த தந்தை சம்பந்தமான கேள்விகள் வந்து அடிக்கடி வரக்கூடியது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பாருங்க, அணுக்கரு இயற்பியலின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூதர்போர்டு. அதே மாரி வந்து தாவர உள்ளமைப்பின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெகமயா குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி என்டோகிரைன் சிஸ்டம் நாளமிலா சுரப்பி மண்டலத்தின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் அடிசன். உலக தொல் தாவரவியலின் தந்தை காஸ்பர் மரியான் மற்றும் வான்ஸ் டென்பர்க் அப்படின்றவரும். அதே மாதிரி இந்திய தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சகானி. அதே மாதிரி தொல்லுயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதில் முக்கியமாக வந்து இந்த இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியாண்டோ டாவின்சி அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலக பசுமை புரட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மன் போலாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். மரபியலின் தந்தை வந்து கிரிக்கோர் ஜோகன் மண்டல். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நவீன உடற்செயலின் தந்தை அப்படின்னு யாரும் அழைப்பாங்கன்னா, வில்லியம் ஹார்வி. உங்களுக்கான கேள்வி, விலங்கியலின் தந்தை என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.